முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது, நாங்கள் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை இப்போ நல்ல வியாபாரம் நல்லா இருக்குது. உற்பத்தி தான் இல்லை. உற்பத்தி இல்லைன்னா மக்கள் வந்து கூலி குறைவாக இருக்கிறனால வேலை தொழிலுக்கு போயிடுறாங்க. இப்போ இது வந்து ரொம்ப வெளியே போனால் ஒரு நாளைக்கு 600 சம்பளம் கிடைக்கும் பார்த்தீங்களா. அதனால் அவங்க அதே வெளியே போக ஆரம்பிச்சு. நீங்கள் நேரடியாகவே இதை விற்கிறீங்களா? நீங்கள் உற்பத்தி செய்கிறீங்க, விற்பனை கோஆப்டெக்ஸ் நீங்கள் அதை தனியாக கொடுக்கக்கூடாது, விற்கக்கூடாது, தனியாக விற்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, கோஆப்டெக்ஸ் என்ன சொல்கிறாங்க? கூலி உற்பத்தி பண்ணி அவங்க வாங்கிக்கிறாங்க. ஆனால் கூலி குறைவாக இருக்கு இங்கே. மக்களுக்கு கூலி குறைவாக இருக்குது. அதனால் கொஞ்சம் நெய்யறதுக்கு வர்றதுக்கு சங்கடமாக இருக்கும். வேறு தனியார்ட்ட அவங்க நெய்கிறாங்க. தனியார்ட்ட எவ்வளோ கிடைக்குது? அவங்களுக்கு 7000 ரூபா 8000 ரூபா கிடைக்காம ஒரு நாள், ஒரு மாதத்திற்கு. ஒரு பாவுக்கு, ஒரு பாவுன்னா 60 மீட்டர். 60 மீட்டருங்கிறது ஒரு பாவு. ஒரு பாவுல எத்தனை சேலை இருக்கும்? 11 சேலை இருக்கும். 11 சேலை இருக்கும். இல்லை ஒரு மாதத்துக்கு சராசரியாக எவ்வளவு கூலி கிடைக்கும்? பாவு நெய்யலாம். யங் ஸ்டேஜ்னா 2 பாவு நெய்யலாம். வயசானவங்கன்னா 1.5 பாவு. அதாவது 60-90 மீட்டர் நெய்யலாம். ஆனால் எல்லாரும் நெசவு தொழில தான் இருக்காங்க. நெசவு தொழில் தான் சார். எல்லாரும் நெசவு தொழில தான் இருக்காங்க. கூலி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூலி சேர்த்து கிடைச்சா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அதை வேற எதுவும் நவீன முறைப்படுத்த ஐயா. இப்போ கைத்தறி இருக்குல்ல, கைத்தறியிலேயே இன்னைக்கு எல்லா பேரும் வாங்கி கட்டுற அளவுக்கு கொஞ்சம் ஃபேன்சி எல்லாம் செஞ்சாக்க அது போகாதா? அது செய்ய முடியும். ஷெட் இருக்குல்ல, பார்த்தீங்களா, அவங்க நெஞ்சிட்டு இருக்காங்க, பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த நம்ம நெசவாளர் சேவை மையம் சொல்லி சென்னையிலேருந்து வந்து அவங்களுக்கு ஒரு 30 பேருக்கு லேடிஸ் பூரா அங்கே இருக்காங்க. அவங்க டெய்லி 300 ரூபா சம்பளத்தில் அவங்க நவீனப்படுறது எப்படி அப்படின்னு அவங்க நெஞ்சிட்டு இருக்காங்க. இங்கே வரும்போது இந்த கோயில் பக்கத்தில் எனக்குயா ஐயா சகாயம் ஐயா இருக்கையில் கோஆப்டெக்ஸ்ல இருந்து எல்லா பேரையுமே அவங்க தான் இந்த வேட்டி நாள்னு ஒன்று கொண்டு வந்து, இல்லை இலவச வேஷ்டியில் வேட்டி திருவிழான்னு ஒன்று கொண்டாந்தவர் அவர் தான். ஆமாம், 6 டிசம்பர் 6 வேட்டி திருவிழான்னு ஒன்று கொண்டு வந்தார். எல்லாரும் வேட்டி அணியன்னு சொல்லிட்டு கல்லூரிகளை எல்லாம் வேட்டி திருவிழா கொண்டாடுதுன்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, இந்த கைத்தறி வேட்டியை ஒரு நாள் எல்லா பேரும் கட்டும்போது இதனுடைய விற்பனை வந்து அதிகப்படும். அப்போ விற்பனை அதிகப்படும் போது உற்பத்தியும் அதிகப்படும். உற்பத்தி அதிகப்படும் போது உங்களுக்கு வேலை வருடம் முழுக்க இருக்கும். இந்த காரணத்தினால தான் அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி வந்து அதிகப்படியான உற்பத்தியை பெருக்கணும்னாக்க நீங்கள் வந்து பயன்பாடு அதிகமாக இருக்கணும், அப்படி பண்ணாங்க. சரி, உங்களுக்கு தெரிஞ்சுங்கய்யா. இப்போ இதை வந்து அடுத்த தலைமுறை பயன்படுத்த ஆரம்பித்தாலே நல்லா இருக்கும். நான் என்ன சொல்ல வர்றீங்க, பயன்படுத்த இல்லை. ஏன்னா படித்து சின்ன குழந்தைங்கள்லாம் நாங்கள்லாம் இருக்கும்போது படிச்சுட்டு இதே வேலை செஞ்சோம். இப்போ வர்ற பசங்கள்லாம் படிச்சுட்டு வேறு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. இது அவங்க விருப்பப்படாது ஜாஸ்தி. இல்லைங்க ஐயா, ஒன்றே தெரிஞ்சுங்க. இப்போ நான் இருக்கிறேன், என்னுடைய குலத்தொழில் விவசாயம். ஆனால் நான் வந்து முனைவர் பட்டம் PhD முடிச்சிட்டேன், வழக்கறிஞராக இருக்கேன். நான் இப்போ என்னுடைய பேராசிரியர் வேலையும் வழக்கறிஞர் வேலையும் எனக்கு ஒரு பயன்பாடான வேலையாக இருக்குது. நிறைய ஊதியம் கிடைக்குது, எனக்கு மாதம் லட்சக்கணக்கில் சம்பளம் கிடைக்குது. இப்போ என்னைய போய் விவசாயம் பாருன்னா பார்ப்பேனா? பார்ப்பேன். எப்போ பார்ப்பேன்னா, நான் இந்த படிச்சுட்டு வேலை பார்க்குற வேலையில் இருக்கக்கூடிய ஊதியத்தை விட 1 மடங்கு அதிகமாக கிடைச்சாலோ அல்லது அதே நிகரான கிடைச்சாலோ என் சொந்த ஊரில் என்னுடைய நிலத்தில் வேலை பார்க்க நான் தயாராக இருப்பேன். ஆனால் என்னன்னா, அது அந்த விவசாய தொழிலில் ரொம்ப வேலை குறைவாக இருக்குது, வேலை அதிகமாக இருக்குது, சம்பளம் குறைவாக இருக்குது. அப்போ அதிகப்படியான உழைப்பு கொடுக்க வேண்டியது இருக்குது. அது வெயிலில் வேலை பார்க்க வேண்டியது இருக்குது, தூசியில் வேலை பார்க்க வேண்டியது இருக்குது, கஷ்டப்பட வேண்டியது இருக்குது, ராப்பால் கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. அதுக்கான விலை நிர்ணயத்தை நான் செய்ய முடியல, ஒரு விவசாயம் நான் செய்ய முடியல. அப்போ விவசாய தொழிலில் நான் உள்ளே போக முடியல. இப்போ என் பேரண்ட், என்னுடைய பெற்றோர்கள் இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, என் மகன் படிச்சுட்டு வெளியில் வேறு வேலைக்கு போயிட்டேன், விவசாய வேலை செய்ய வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிகழ்காலத்தில் எனக்கான உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைச்சா நான் வந்துடுவேன். நான் கல்வி கட்டுறதுக்கப்புறம் நான் திரும்ப அதை பார்க்க முடியாது. வேணா நான் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் திரும்ப வர்றதுக்கு வேணாக்க இந்த வேலையில் பார்க்கலாமே தவிர நேரடியாக இந்த வேலையை உடனுக்குடனே பார்க்குற அளவுக்கு அதுக்கான சூழ்நிலை இப்போ அமையலை. அப்போ நம்ம செய்ய வேண்டியது, இன்றைக்கி இருக்க நெசவு தொழிலில் இந்த நெசவு பொருட்களை பூரா பெண்கள் பயன்படுத்தணும். அதாவது கல்லூரியில் படுக்கிற பெண்கள் அப்படி பயன்படுத்தினா நம்ம ஒன்றே செய்யணும். இன்றைக்கிங்கயா ஒரு சுடிதார் 300 ரூபாய் கிடைக்குது, ஒரு டாப்பு 100 ரூபாய்க்கு, நல்ல ஃபேன்சியான டாப்பு, காலேஜ் பிள்ளைங்க பயன்படுத்துகிற டாப்பு 100 ரூபா 150 ரூபாய் கிடைக்குது. ஒரு கீழே போடுற ஃபேண்ட்டு ஒரு 100 ரூபா 150 ரூபாய் கிடைக்குது. அப்போ ஒரு சால் ஒரு 50 ரூபா. அப்போ என்ன ஆகுது, கீழே ஒரு 150 300 400 ரூபாய்க்குள்ள ஒரு சுடிதார் முடிஞ்சிருது. 1200 வாங்கினது உண்டு. அப்போ நான் என்ன சொல்ல வர்றீங்க, விலை குறைவாகவும் அதே மாதிரி கல்லூரி பெண்கள் எல்லாருமே ஃபேன்சியாக தானே பயன்படுத்துவாங்க. இப்போ நீங்கள் போடுற மாதிரி வேட்டி சட்டையை நான் டெய்லி கட்டுவேன்னா கட்ட மாட்டேன். அப்போ நான் ஃபேன்சி சட்டை போடுறேன். அப்போ இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உற்பத்தி பொருளை மாற்றினா சரியாக இருக்குங்கிறது எங்களுடைய கருத்துங்கய்யா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை இன்னும் நம்ம வந்து இதை வந்து என்ன செய்யணும்னா, இதை R&Dக்கு கொடுக்கணுங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அதாவது ஒரு பெண்களுக்கு வந்து என்ன மாதிரியான இந்த கைத்தறியிலேயே பெண்கள், இன்னைக்கு கல்லூரி பெண்கள், வேலைக்கு போகிற பெண்கள் என்ன மாதிரியான சேலைகளை எதிர்பார்க்குறீங்க, இந்த கைத்தறியில் என்ன மாதிரியான டிசைன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், அதை இங்கே உற்பத்தி செய்கிறதுக்கு என்ன இங்கே மெஷினில் பவர் லூமில் செய்கிறதுக்கும். ஆமாம், பவர் லூமில் செய்கிறதுக்கு 500 எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ நான் இதே டிசைன் ஐயா எல்லாத்துலேயுமே புது தொழில்நுட்பம் வந்துருச்சுங்கய்யா. நாம் இன்னும் பழைய மாதிரி இருக்கக்கூடியதில் இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் சொல்லணும், இன்றைக்கி 10 மடை பாய்
எம்மா மெட்ரஸும் 10 மட பாயின்னு வச்சா எல்லா பேரும் எம்மா மெட்ரஸாக சொகுசாக இருக்குன்னு போவான். அதானே ஒரு பெரிய மெத்தை, உலகளாவிய சந்தையில் விற்கக்கூடிய ஒரு பெரிய பிராண்டு. அந்த மெத்தையை வாங்குவானா, 10 மட பாயை வாங்குவானா? மெத்தையை தான் வாங்குவான். சரிங்களா? ஆனால் நம்ம என்ன சொல்லணும், இந்த பாயினுடைய குணாதிசயம் என்ன? அந்த பாயில் படுத்துதுன்னா உடம்புல இருக்க என்னென்ன நோய்கள் குறையும். உடல் வெப்பம் தணியுது, வெப்பம் தணிஞ்சா உடம்புல இருக்கக்கூடிய என்னென்ன வியாதிகள் குறையுது. இந்த பாயானது எந்த கோரைப்புல்லை தயாரிக்கிறோம், அந்த கோரைப்புல் எங்கே முளைக்குது? அப்போ அந்த கோரைப்புல்லுடைய இயற்கையான குணாதிசயம்னா, அது பச்சையாக இருக்கும்போது என்ன குணாதிசயம், அது ஆடு மாடு மேயுது. அது காஞ்சா என்ன குணாதிசயம், அதை பாயா பின்றோம், அதில் படுத்துங்கிறோம். அப்போ அதனுடைய மருத்துவ குணம் என்னன்னு மக்கள்கிட்ட சொல்லணும். அப்போ அவனுக்கு தேவையான சொகுசான எம்மா மெட்ரஸையும் வாங்குவேன், அதுக்கு மேலே இந்த 10 மட பாயை விரிச்சும் தூங்குவேன். புரியுதுங்களா? இப்படி தான் நம்ம கொண்டாட முடியும். அப்போ இந்த நெசவு தொழில் நம்ம அடுத்த கட்ட தலைமுறைக்கு போகணும்னா வேற வழி இல்லைங்கய்யா. இன்னைக்கு இந்த தலைமுறை எப்படி எதிர்பார்க்குதோ அது மாதிரி ஒரு ஃபேன்சி வேணும். அதுக்கு தகுந்த மாதிரியான உற்பத்தியை மாற்றினா அதே நேரத்தில் 10 ரூபா சேர்த்துருக்குன்னா வாங்குவோம். அவனுக்கு விழிப்புணர்வு எப்படி கொடுக்கணும்னா, இது கையிலே நெய்கிற துணி, இதுக்கான தரம் இப்படி தான் இருக்கும், இது இவ்வளோ நாள் நீடிச்சு உழைக்கும், அதே நேரத்தில் இவ்வளோ ஃபேன்சியாக இருக்கும் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அவன் அதை வாங்குவேன். ஒரு 10 ரூபா சேர்த்துருக்குன்னா கூட அது நினைக்கிறேன். அதை நான் சொல்லும் போதே சொல்லணும், மற்றவர்கள் பன்னாட்டு நிறுவனங்கள், கார்பரேட் நிறுவனங்கள் இருக்குது. இது ஒரு சாதாரண ஒரு நம்மளுடைய என்ன சொல்கிறது, குலத்தொழிலாக செய்யக்கூடிய ஒரு சமூக மக்களினுடைய தொழிலாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதை செய்வாங்கய்யா. இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு முயற்சி செய்வீங்க. இன்னொன்று ஏன்னா கேட்குற தப்பாக நினைக்கூடாது, தவறு நினைக்க. ஏன்னா இங்கே பல அரசியல் கட்சிகளோட தலைவர்களோட இதெல்லாம் படங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி ஆளுங்கட்சி யாரும் அவங்கள வைக்கணும். நீங்கள் அரசு சார்ந்த ஒரு சங்கம், இது ஒரு கூட்டுறவு சொசைட்டி. கூட்டுறவு சொசைட்டியில் வந்து நான் அரசியல் பேச விரும்பலை. நான் இப்போ பேசின ஒரு அரசியல் கிடையாது. நான் இன்னொன்று உங்கள்கிட்ட ஒன்று மட்டும் கேட்குறேன். இன்னைக்கு உங்கள் சமுதாயத்துக்கு நான் வந்து பேசுகிறீங்க, என்னைய மாதிரி ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் உங்கள் கட்சியிலே இருந்தா, உங்கள் சமுதாயத்திலே இருந்தா, நீங்கள் சௌராஷ்டிரா சமுதாயம் தானே, சௌராஷ்டிரா சமுதாயத்துக்காக சிவசங்கரன் வந்து பேசுகிறேன். நான் வேறு சமூகம். எனக்கு நெசவு தொழிலை பார்த்தா அதில் இருக்க கஷ்ட நஷ்டம் என்னால் முழுமையாக உணர முடியாது. ஆனால் அதை பார்க்கும்போது எனக்கு அந்த வழி வேதனையை கொஞ்சோண்டு உணர முடியும். இதே இது உங்கள் சமுதாயத்தில், உங்கள் வயிற்றில் பிறந்த உங்கள் பிள்ளை, உங்கள் சமுதாயத்தில் பிறந்த ஒரு பிள்ளை, தினசரி அந்த தறியை தொட்டு வேலை பார்க்குற ஒரு பிள்ளை ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் உங்களுடைய கஷ்டம் இன்னைக்கு சொசைட்டியில் ஒழிக்கிறது சட்டசபையில் ஒழிக்குமா இல்லையா? அப்போ சட்டசபையில் ஒழிக்கிறதுக்கு இங்கே இருக்க கட்சிகள் யாராவது ஒரு சீட்டு கொடுத்துருப்பாங்களா? ஒரு தேர்தலில் ஜெயிக்கல அடுத்து தேர்தலில் போட்டியிடுவதற்கு சட்டசபையில் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக ஏதாவது ஒரு கட்சி கொடுத்துருக்கா? இல்லை, நான் என்ன கேட்குறீங்க? அப்போ நான் இருக்கிறேன், ஏதாவது ஒரு ஊர்ல இருக்கும்ல, எங்க எம்எல்ஏ, எந்த ஊராவது ஒரு எம்எல்ஏ சொல்லுங்க. உங்க சௌராஷ்டிரா சமுதாயத்துல ஒரு எம்எல்ஏ இப்ப இருக்காரா? நான் கேக்குறதுங்கய்யா. ஐயா நான் ஏடிஎம்கேல இருந்தார். அவர் இருந்த காலம் என்ன? எம்ஜிஆர் காலம் முடிஞ்சு, ஜெயலலிதா காலம் முடிஞ்சு, சசிகலா காலம் முடிஞ்சு, ஓபிஎஸ் காலம் முடிஞ்சு, எடப்பாடியார் காலம் வந்து இப்போ எடப்பாடியாருக்கு அப்புறம் மோடி எடப்பாடியார் காலம்னு சேர்ந்து வந்துருச்சு. இவ்வளோ பிரச்சனை நடந்துருச்சு. நாங்கள் சொல்ல வர்றதுங்கய்யா, வெறுமன சொசைட்டியில் ஒழிக்கிற உங்களுடைய வலியும் வேதனையும் ரத்தமும் சதையும் கலந்த இந்த துன்ப துயரங்களுக்கான தீர்வை எங்கே தீர்க்க முடியும்னா சட்டசபையில் தீர்க்க முடியும். சட்டசபையில் உங்களுடைய குரல் ஒழிக்கணும்னா உங்கள் சமுதாயம் சார்ந்து இந்த தொழில் செய்கிறவங்க அங்கே பேசணும். அப்போ தான் அந்த வழி வேதனை தெரியும். ஐயா மண்பானை செய்கிறத பற்றி நான் எளிமையாக பேச முடியும். ஆனால் அந்த மண்பானை செய்கிறதுல எவ்வளோ கஷ்டம் இருக்குது. மண்ணை எடுக்கிறது எந்த குறிப்பிட்ட காலத்தில் எடுக்க முடியும். நல்லா தண்ணி நிறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் போய் நம்ம மண் எடுக்க முடியாது. சித்திரை மாதம் வைகாசி மாதத்தில் மண் எடுக்க முடியும். அப்போ எவ்வளோ வெப்பம் இருக்கும், எவ்வளோ வெயில் இருக்கும். அந்த காலகட்டத்தில் அந்த மண்ணை கொண்டாந்து அதை எப்படி நான் பக்குவப்படுத்தி அடுத்து மழை காலத்துக்கு மண்பானை செய்ய வைக்க முடியும். அதை செஞ்சதுக்கப்புறம் எப்படி சூழப்பட முடியும். இவ்வளோ மண்பானையில் இருக்க பிரச்சனை இருக்குது. அதை உங்கள்கிட்ட சொன்னால் தெரியுமா, எனக்கு தெரியுமா தெரியாது. அதே மாதிரி தான் உங்களுடைய தறி பிரச்சனையில இருக்குது. ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய குறைகளையும், ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய அந்த தொழிலுக்கான ஏற்ற இறக்கங்கள், அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ், அதை எப்படி சரி செய்கிறது, அதற்கான தீர்வு என்ன, இதை பூராத்தையும் பேசுவது எங்கன்னா சட்டசபையிலங்க. அப்படி ஒரு வாய்ப்பு உங்கள் சமுதாயத்துக்கு வேணுங்கய்யா. அதானங்க உண்மை. நான் இந்த காணொலி வாயிலாக எல்லா கட்சிகிட்டையுமே நம்ம சொல்கிறோம், சௌராஷ்டிரா சமுதாய மக்களுக்கும் இங்கே பிறப்பின் அடிப்படையிலும் சரி, மக்கள் தொகை அடிப்படையிலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு வேணுங்க. மற்ற கட்சி செய்கிறாங்களே இல்லையா? நாம் தமிழர் கட்சியில் 2 வேட்பாளர்கள் சௌராஷ்டிராவில் நிப்பாட்டியிருக்காங்கய்யா. கும்பகோணம் பகுதியில் ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் ஆனந்தன்னு சொல்லி வழக்கறிஞராக இருக்காரு. அவர் உங்கள் சமுதாயம் ஐயா. அவர் நாங்கள் சீட்டு கொடுக்குறோம். இப்போ இல்லைங்க, 2016 அவர் போட்டிட்டார் சட்டசபை தேர்தல், 2021 போட்டிட்டார், இப்போ 2026 போட்டிடுறார். ஏதோ ஒரு பேருக்கு ஒரு தடவை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட வரல. 2016 ஆனந்த் வேட்பாளர் போட்டிடுறார். அவருடைய சொந்த ஊர் வந்து கும்பகோணம் தஞ்சாவூர் அந்த மாவட்ட பகுதியில் இருக்குது. எனக்கு சரியான அந்த தொகுதி என்ன சரியில்லை, அடுத்த தடவை அதை தெரிஞ்சு உங்கள்கிட்ட சொல்கிறேன். மகிழ்ச்சிங்க. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், நாம் தமிழர் கட்சி என்பது குயவருக்கும் சீட்டு கொடுக்குறோம், வண்ணாருக்கு சீட்டு கொடுக்குறோம், மருத்துவர்னு சொல்லக்கூடிய நாவிதருக்கு சீட்டு கொடுக்குறோம், அதே மாதிரி இவங்க நெசவாளர்கள் சீட்டு கொடுக்குறோம். எந்த சமுதாய மக்கள் உண்மையிலேயே கஷ்டப்படுறாங்களோ அவங்களுடைய அந்த கஷ்டப்படுற குரல் சட்டசபையில் ஒழிக்கணும். அதன் மூலமாக அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் அவர்களுடைய குலத்தொழிலுக்கும் ஒரு பிரச்சனையை தீர்வு ஏற்படணும். அதே நேரத்தில் நீங்கள் படித்து உங்கள் சமுதாயத்தில் ஐஏஎஸ் வரணும், ஐபிஎஸ் வரணும், டாக்டர் வரணும்,
எல்லா பேருமே எல்லா துறையிலும் உங்க இது வரணும். அதே நேரத்தில் உங்களுடைய குலத்தொழிலும் பாதுகாக்கப்படணும். இது எங்களுடைய இதுங்க, மறந்துட வேண்டாம். நீங்க இதை எல்லா பக்கமும் விசாரிச்சு பாருங்க, விசாரிச்சு பார்த்து சொல்லுங்க. நாங்க எல்லாத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. எல்லாம் ஒரு மஞ்சள் பை வாங்குறோம், எந்த கடையில நல்லா இருக்கு, எந்த துணி நல்லா இருக்கு எல்லாமே பாக்குறோம். அது மாதிரி எல்லாத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. எல்லா கட்சி திமுக, அதிமுக, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம் எல்லா கட்சி வேட்பாளரை ஒப்பிட்டு பாருங்க. இந்த மாதிரி ஒரு பையன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்தானே, அம்பாசமுத்திரம் தொகுதியில் போட்டியிறேன்னு சொன்னானே, அவனுடைய சின்ன கரும்பு விவசாயின்னு சொன்னானே, அவன் என்னென்ன சொன்னேன், இது மாதிரி மற்ற வேட்பாளர்கள் சொல்றாங்களா, அவனை மாதிரி கொஞ்சம் வயசு பையனா இருக்காங்களா, நல்லா ஓடி உழைப்பாங்களா, எங்களுடைய கஷ்டம் தெரியுதா, எங்களை பத்தினே அவன் ஏதாவது ஒரு புரிதல் இருக்கா, எங்க தொழில் போட்டிடுறேன், மண்பானம் இருக்கு, இங்க செம்பு பித்தளை பாத்திரங்கள் செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கு, நெசவாளர் இருக்காங்க, உங்களுடைய கஷ்டங்கள் பூரா எனக்கு தெரியுதா, 10 மட பாயை பத்தி தெரியுதா, விவசாய நிலத்தை பத்தி தெரியுதா, தானியங்களை சேமிக்க பத்தி தெரியுதா, இதெல்லாம் எல்லா வேட்பாளரும் ஒப்பிட்டு பாருங்க. மற்ற கட்சிகள் அந்த கட்சிகளோட நாம் தமிழர் கட்சி சிறந்ததா எங்களுக்கு வாக்களிங்க, விவசாய சின்னம். மற்ற வேட்பாளரோட நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் சிறந்தவராக இருந்தால் எங்களுக்கு வாக்களிங்க, எங்களுடைய சின்ன விவசாய சின்னம். நாங்கள் சரியான நபர்களாக இருந்தால் எல்லாத்துக்கும் பரப்புரை செய்யுங்க. இன்னமும் உங்களுடைய இந்த விடயங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய 3 நம்பர் இருக்குங்க. 3ஆவதா இருக்க நம்பர் தான் என் நம்பர், 2 நம்பர் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் நம்பர். எப்போவா இருந்தாலும் கூப்பிடுங்க. நாங்கள் இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களை கூப்பிட்டாலும் வருவோம். மற்றவர்களை மாதிரி தேர்தலை ஜெயிக்கிற வரைக்கும் வந்து வாக்குறுதி கொடுக்கறது, ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து விருந்தாளியா வந்துட்டு போறது அப்படி இருக்க மாட்டோம். நாங்கள் வென்றால் நல்லது செய்வோம், வெல்லாவிட்டால் உங்களோட சேர்ந்து நல்லது செய்ய போராடுவோம். நன்றிங்க. நன்றி. எங்களுக்காக இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கங்க.